வெல்கம் பேக் டு மை சேனல் கோகிலா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்வா சாப்பிட்ருப்போம். நம்ம பார்த்திங்கன்னா கோதுமை அல்வா, பாதாம் அல்வா, அந்த அசோகா அல்வா, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான அல்வாஸ் பார்த்துருப்போம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா சாபுதானா அல்வா. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்கள் வீட்டில் 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ரெசிபியாக இந்த ஸ்வீட் ரெசிபி இருக்கட்டும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோகிலா டைம்ஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோன்னே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, கொஞ்சம் வெள்ளரி விதை, 4 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 200 கிராம் சர்க்கரை, 100 கிராம் ஜவ்வரிசி. இதுதான் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள். நான் ஜவ்வரிசியை பார்த்திங்கன்னா 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அது கொஞ்சம் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். அது போட்ட உடனே நல்லா வெடிக்கும். ஸோ போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். நம்ம அதே பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அந்த நெய் அப்படியே தான் இருக்கும். அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க 200 கிராம் சர்க்கரையை அப்படியே போட்டணும். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு ஹாஃப் செம்புனா ஒரு 100 ml கிட்ட தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. தண்ணி எடுத்து ஊற்றினோடனே அது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டை லேட் பண்ணிட்டோன்னா பார்த்திங்கன்னா சர்க்கரை அடியில் தங்கி கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ சர்க்கரையை நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜவ்வரிசியை நல்லா மிக்சியில் அதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி பேஸ்ட்டை இந்த சுகர் இதோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் அல்வாக்கு எப்போயுமே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா அடியில் போய் அப்படியே அது தங்கிடும். கைவிடாமல் நம்ம அதை போட்டுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நைலான் ஜவ்வரிசியில் அவ்வளோவா மாவு வராது. ஸோ நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணாமல் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணி இந்த அல்வா ரெசிபி பார்த்திங்கன்னா மராட்டியன் ரெசிபி தான் இது. மராட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங்காக இருக்க நேரத்தில் ஆஃப்டர் த ஃபாஸ்டிங் கூட இந்த ஹல்வா எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் இது அவங்க இந்த ஜவ்வரிசியில் கிச்சடி, வடை, அது மாதிரி நிறையா ரெசிபி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியில் ஹல்வா. அவங்க சாபுதானின்னு சொல்லுவாங்க அந்த மராட்டியனில். அதனால் இது சாபுதானி அல்வான்னு சொல்கிறாங்க. கைவிடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா இப்போது நல்லா கெட்டியாகி ஓரத்தில் அந்த நெய்யெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா அந்த நெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம போட்ட நெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் நெய், அல்வாக்கே நெய் தான் ரொம்ப தேவை. ஸோ நெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி, எனக்கு கலர் தேவைனால ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா கலர் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக பபுளாக வரும். நடுவில் பபுளாக வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகணும் இல்லையா அல்வாக்கு அந்த ஜவ்வரிசி நல்லா, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி ஃபைனலாக கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியும் வெள்ளரி விதையும் போட்டு நல்லா கிண்டி ஃபைனல் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம செஞ்ச சாபுதானி அல்வா ரெடி ஆயாச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்க 2 பேருக்கும் பவுலில் போட்டு கொடுத்தேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோகிலா டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.